நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அரசு சேவையில் புதிதாக 30,000 பேரை இணைத்துக் கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் 5 முதல் 6 வருடங்களுக்கு பின்னர் தற்போது 30,000 பேரை அரசு சேவையில் சேர்க்க உள்ளோம். இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியமில்லை. பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவோம், விண்ணப்பங்களை அனுப்புங்கள், அதன்படி பரீட்சைக்கு தோற்றி அதிக மதிப்பெண் பெறுவர்களுக்கு நாங்கள் தொழிலை வழங்குவோம். விசேடமாக அரசு சேவையில் தமிழ் பேசுவோர்களின் பற்றாக்குறையுள்ளது. காவல் நிலையங்களிலும் இந்த பிரச்சினை காணப்படுகின்றது. எனவே 2000 புதிய காவல்துறையினர் பணியமர்த்தப்படுவார்கள். தமிழ் தெரிந்த உங்கள் பிள்ளைகளை காவல்துறை பணியில் இணைய செய்யுங்கள். இது ஒரு மரியாதைக்குரிய வேலையாகும். நம் நாட்டில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் வேலை மேலும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ் பேச தெரிந்தவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும். ஒன்றாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். எங்களுடைய நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமானது என நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ ஆலயங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் அனைத்து மாகாண உதவி போலீஸ் அதிபர்கள், பிராந்திய பொறுப்பதிகாரிகள் மற்றும் காவல் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கு உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் இன்று கிறிஸ்தவர்களின் புனித வெள்ளி வழிபாடும் அதனைத் தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தினமும் நினைவு கூறப்பட்டுள்ளதனால் இந்த விசேட பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. இந்த பாதுகாப்பு பணிகளில் போலீஸ் அதிகாரிகள், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதிக எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுவார் என எதிர்பார்க்கப்படும் தேவாலயங்களை இனங்கண்டு அவற்றை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் பிரதான தேவாலய வழிபாடுகள் நடைபெறும் இடங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் நேற்று வரை குறித்த வேட்பாளர்கள் கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த காலப்பகுதியில் 62 கட்சி ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 14 வாகனங்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதற்கிடையில் தேர்தல் தொடர்பான 38 குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறிய 138 முறைப்பாடுகளும் பதிவாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏப்ரல் மாதம் தபால் மூல வாக்களிப்பு 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் வாக்களிக்க முடியாத அரசு ஊழியர்கள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். வடக்கில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக மக்களின் காணிகளை அரசாங்கம் சுவீகரித்து சில வீதிகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி இப்பிரச்சினைகளை எல்லாம் தீர்த்து மக்கள் சுதந்திரமாக தமது பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நாட்டை உருவாக்கும். மேலும் வடக்கு மாகாணத்தில் வீதிகள் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஜனாதிபதி வடக்கில் தென்னை செய்கைக்காகவும் அதிகளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அனுர குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியாம்பலப்பட்டியவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மின் பாவனையாளர் சங்கம் என்ற அமைப்பு இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளது. திலக் சியாம்பலப்பட்டிய நீண்ட காலமாக தனியார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை நடாத்தி வருகின்றனர். அவர் மின்சார சபையின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னரும் குறித்த நிறுவனம் மின்சார சபையின் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகின்றது. மின்சார சபையின் தலைவருக்கு சொந்தமான தனியார் நிறுவனம் மின்சார சபையுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வது மோசடியான செயல்பாடாகும் என்றே மின் பாவனையாளர் சங்கம் குறித்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பல் ஒன்று முச்சக்கர வண்டியொன்றில் 2 இளைஞர்களை கடத்தி சென்று தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர்.
சண்டிலிப்பாய் பகுதியை சேர்ந்த இரு இளைஞர்களும் மற்றொரு இளைஞர் தரப்புடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் தமது வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இதன்போது முச்சக்கர வண்டியொன்றில் வந்த வன்முறை கும்பல் அவர்களை முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்று மூர்க்கத்தனமாக தாக்கிய பின் வீதியில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். வீதியில் காயங்களுடன் காணப்பட்ட இரு இளைஞர்களையும் வீதியால் சென்றவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 3 கோடி ரூபாய் பணத்துடன் மேல் மாகாண புலனாய்வு பிரிவு கான்ஸ்டபிள் ஒருவருடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் தேவுந்திர பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இரு கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் சுடுநீர் வீச்சல் முடிவடைந்துள்ளது. சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் கைதிகள் இருவர் சிறைச்சாலை சமையற்கூடத்தில் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை ஒரு கைதி மற்றைய கைதியின் மீது சுடுநீரை வீசியுள்ளார். சுடுநீர் வீச்சுக்கு இலக்கான கைதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சுடுநீரை வீசிய கைதி தொடர்பாக சிறைச்சாலை நிர்வாகம் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதோடு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் போதைப்பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழுவினர் கைது செய்து வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சந்தேக நபர்கள் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிறைத்துறை சேனையில் போதைப்பொருளுடன் நேற்று முன்தினம் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழுவினரை இவர்களை கைது செய்துள்ளதுடன் இவர்களிடமிருந்து 70 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 60 கிராம் ஹெரோயின், 150 கிராம் கேரளா கஞ்சா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் பிறைத்துறை சேனை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் மிக நீண்ட நாட்களாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரியவருகிறது. கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதேவேளை இவ்வாறானதொரு நபர்கள் தொடர்பில் பொதுமக்கள் போலீசாருக்கு அவசர இலக்கம் 107 மூலம் தமிழில் முறைப்பாடு செய்யலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாகவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு சில தினங்களுக்கு பிற்போடப்பட்டுள்ளது. இதன்படி 24ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதிகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புகள் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்னதாக 22ஆம் தேதி 23ஆம் தேதிகளில் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்த போதும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தீர்ப்பின் நிமித்தம் அந்த தேதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக ஒதுக்கப்பட்ட மேலதிகமான நாட்களுக்கான 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது தற்போதைய நாட்களில் எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரித்து வருகின்றமையால் அவதானமாக இருக்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிபலிப்பாளர் சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்றைய தினம் வெப்பநிலையானது 34.2 பாகை செல்சியஸாக பதிவாகி இருந்ததாகவும் யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிபலிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.